அரகல கலவரத்தில் எரிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதில் முன்னாள் எம்பிக்களுக்கு சலுகை விலையில் வழங்கப்படவிருந்த வீடுகளுக்கான சலுகை விலை ரத்து. இலங்கையில் ஏற்பட்ட அறகலைய புரட்சியின் போது எரியூட்டப்பட்ட எம்பிக்களின் வீடுகளுக்கு பதிலாக அப்போதைய அரசு வியத்புற வீட்டு திட்டத்தில் அவர்களுக்கான வீடுகளை சலுகை விலையில் வழங்க முடிவெடுத்திருந்தது. குறித்த வீட்டு திட்டத்தில் வீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக 29 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது வீட்டின் பெறுமதியில் 25% செலுத்தியிருந்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீடுகளை சலுகை விலையில் வழங்க எடுத்த தீர்மானத்தினால் அரசுக்கு 90 மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகளை சலுகை விலையில் கொடுப்பதற்கு கடந்த அரசாங்கம் எடுத்த முடிவை உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்வதாகவும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரும்பினால் பொதுமக்களுக்கு விற்கப்படும் அதே விலையில் சலுகைகள் இல்லாமல் குறித்த வீடுகளை விலைக்கு வாங்க முடியும் எனவும் அரசு முடிவெடுத்துள்ளது. வீடுகளை சலுகை விலையில் பெற்றுக்கொள்ள வீட்டின் விலையில் 25% பணத்தை செலுத்திய முன்னாள் எம்பிக்களின் பெயர் பட்டியலும் வெளியாகியுள்ளது. குறித்த பட்டியலில் முன்னாள் எம்பிக்களான முஷரப் முத்தனபீன், அலி சப்ரி ரஹீம் மற்றும் முசம்மில் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃபின் வீடு அறகலைய கலவரத்தின் போது எரியூட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.